இது என்னக்கா பாருங்க, ஸ்பெஷல் மீட்டிங்? ஒரு புடவை எடுத்த மயிலு, அத காட்டிட்டு இருந்தேன். நீயும் பாரு. இதே புடவையை தானே அப்பா மகாவுக்கு எடுத்து கொடுத்தாரு. இந்த புடவை அக்கா கிட்ட எப்படி வந்துச்சு? மயிலு, மயிலு, புடவை பத்தி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா நீ ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிற. புடவை நிஜமாவே ரொம்ப அழகா இருக்குக்கா. டிசைன், கலர், மெட்டீரியல் எல்லாமே சூப்பர்க்கா. இது எங்கக்கா வாங்குனீங்க? வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வர வழியில ரோட்ல ஒரு லேடி வித்துட்டு இருந்தாங்க மயிலு. புடவைய பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த புடவைய போய் ரோட்ல வித்தாங்கன்னு சொல்றீங்க? எனக்கும் அதான் ஆச்சரியம் மயிலு. நான் முதல்ல பெருசா கவனிக்கல. கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் இந்த புடவை கண்ணுல பட்டுச்சு. பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. எவ்வளவுன்னு விசாரிச்சேன். 15,000 சொன்னாங்க. எப்படியோ இந்த புடவை 20,000க்கு மேல இருக்கும். இதை எப்படி இவ்ளோ சீப்பான விலையில தரீங்கன்னு கேட்டேன். புடவை நெய்ற இடத்துல அவங்களுக்கு யாரோ தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து நேரடியா வாங்கிட்டு வந்து இந்த விலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த விலைக்கு இந்த புடவையை வாங்கலாம்ல? தாராளமா வாங்கலாம்க்கா. இந்த மாதிரி புடவை எல்லாம் இவ்ளோ குறைஞ்ச விலையில கிடைக்கவே கிடைக்காது. சந்தேகமே இல்ல, இது நிச்சயமா அப்பா மகாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை தான். அந்த புடவை அந்த அம்மா கிட்ட எப்படி போச்சு? 40,000 ரூபாய் புடவையா மகா தான் அந்த அம்மா கிட்ட வித்திருக்கணும். அத லாபம் வச்சு மணி அக்கா கிட்ட அந்த அம்மா வித்திருக்கணும். மகா ஒரு ஃப்ராடுங்கிறத இதை வச்சு எப்படியாவது நிரூபிக்கணுமே. சார், மரகதத்தோட டவுரி கேஸ் ஃபைல் சார், நீங்க கேட்டீங்களே. வெஸ்ட் போ. ஓகே சார். சார், நேத்து உங்க பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது அவங்க கட்டி பார்த்தாங்களா? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க விசாரிச்சீங்களா? எதுக்கு விசாரிக்கணும்? நேத்தே நாங்க 2 பேரும் பார்த்து தானே வாங்கணும். அப்ப எல்லாம் கரெக்டா தானே இருந்தது. நான் சொல்றதையே நீங்க புரிஞ்சுக்கல சார். சில புடவைங்கெல்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல போய் கட்டி பார்த்தா நமக்கு அது எடுப்பாவே இருக்காது. கலர், டிசைன்லாம் கட்டி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் சார். ஒருவேளை அது எங்களுக்கு திருப்தியா இல்லனா அத நாங்க மாத்திட்டு வேற புடவை வாங்கிப்போம். உங்க பொண்ணையும் கட்டி பார்த்தாங்களான்னு கேட்டுக்கோங்க சார். அவங்களுக்கு சரியா இல்லனா மாத்திக்கலாம்ல. நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. எனக்கு இது தோணவே இல்லையே. லேடிஸ் இப்படி எல்லாம் செக் பண்ணி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நல்ல வேலை மயிலு, ஞாபகப்படுத்தினேன். இப்பவே நான் மகாவுக்கு போன் பண்ணி கேக்குறேன். சார், நீங்க கேக்குறத விட அவங்க அந்த புடவைய கட்டிக்கிட்டு நேராவே வர சொல்லிடுங்க. நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும். கலரு, டிசைன்லாம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சான்னு நாமளும் பாத்துக்கலாம். இதுவும் நல்ல யோசனை தான் மயிலு. பரவாயில்ல, சமயங்கள்ல நீ எனக்கு நல்ல ஐடியாலாம் தான் கொடுக்குற. என் பொண்ணை பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடைச்சா சும்மா விட்டுருவனா என்ன? புடவையை கட்டிக்கிட்டு அவளை உடனே இங்க வர சொல்றேன். வா மகா, இன்னைக்கு உன் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். இவரதுக்கு காலையிலே கால் பண்றாரு. நேற்று பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு நகை ஏதாவது வாங்கி கொடுப்பாரோ? ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போனா அவரை பக்கத்துல உட்கார வச்சு பாக்ஸ் பாக்ஸ் அடிக்கலாமே. ஹலோ, சொல்லுங்கப்பா. மேடே, நேத்து வாங்கி கொடுத்த புடவைய அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டியா? ஆமாப்பா, யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சும் வச்சிட்டேன். சூப்பர்மா. அந்த புடவையை கட்டிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? மேடே, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. வீட்லயே அந்த புடவையை கட்டிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தானே? நீ ஒண்ணு பண்ணு, அந்த புடவைய உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளோட யாராவது ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க கட்டிக்கிட்டு அப்புறமா இங்க வந்துரு. எதுக்குப்பா இன்னைக்கு வர சொல்றீங்க? இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாமே. இல்லம்மா,
அந்த புடவையோட கலரு டிசைன் எல்லாம் உனக்கு மேட்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்கணும்ல. ஒரு வேளை உனக்கு அது செட் ஆகலன்னா இன்னைக்கு அந்த கடையில கொண்டு போய் கொடுத்து வேற புடவையை மாத்திக்கலாம்ல. எவ்வளவு பெருசா இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கட்டிக்கலாம்ப்பா. கலரும் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இல்லம்மா, எல்லாமே உனக்கு கரெக்டா இருந்தா கூட அப்பா ஒரு தடவை அந்த புடவையோட உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு தடவை அதை கட்டிட்டு வாயேன். உன்னை அந்த புடவையோட பார்த்தா எனக்கு திருப்தியா இருக்கும்ல. சிரமம் பார்க்காம வாமா, நான் உனக்கா இங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன். என்ன? அப்பா அப்பா என்னாச்சு மகா? யார் போன்ல? அந்த குருமூர்த்தி தான்க்கா. என்ன சொல்றாரு? இன்னைக்கு எந்த கடைக்கு கூட்டிட்டு போறாராம்? நானும் அந்த கற்பனையில தான் ரொம்ப சந்தோஷமா போன் அட்டென்ட் பண்ணேன்க்கா. ஆனா அந்த ஆளு பெருசா ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடி சொல்ற? நேத்து அவர் எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாருல்ல, ஆமா, அதை கட்டிக்கிட்டு நான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரணுமாக்கா. அததான் கிடைச்ச விலைக்கு வித்து காசாக்கிட்டோமே. அந்த புடவைய கட்டிட்டு வானா நீ எங்க போவ? அதாங்க டென்ஷனா இருக்கு. நிலைமை புரியாம அவர் வேற ஏதாவது ஒரு சிக்கல் எடுத்து விட்டுறாருக்கா. ஒவ்வொரு தடவையும் மீண்டு வரதுக்குள்ள மூச்சு விட்டுது. இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனா இந்த புடவை மட்டும் சமாளிக்க முடியாது போல இருக்கே. அத வித்துட்டேன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு மகா. இப்ப நீ என்ன பண்ண போற? தெரியலக்கா. போற வழியில நான் ஏதாவது யோசிச்சுக்கிறேன். உனக்கு ஏதாவது தோணாலும் போன் பண்ணு. சரி. இந்த கண்டத்துல இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்க்கா. வணக்கம் மேடம். ஐயா உள்ளதா இருக்காரு, ஆ நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ். சரி. வாம்மா தெய்வ மகளே. வாங்க மேடம். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நாம வாங்கி கொடுத்த பட்டு புடவைய கட்டிக்கிட்டு பொண்ணு வருவா, அத பார்த்து சந்தோஷப்படலான்னு சார் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காரு. நீங்க என்னடா இந்த ட்ரெஸ்ல வந்து நிக்கிறீங்க? முறைக்காதீங்க மேடம், பதில் சொல்லுங்க. வாங்கின அன்னைக்கே புடவை காணாம போயிடுச்சா, இல்ல உங்க பண தேவைக்காக வித்துட்டீங்களா? காரணம் என்னன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத நான் எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பேசுங்க பேசுங்க. நீங்க சொல்ற கதையை கேட்கதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். மணியக்கா, எதுக்கும் ஒரு லாக்கப்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். புதமணி, ஆண்டவரோட மகள்ங்கிறனாலதான் தெய்வ மகளேன்னு கூப்பிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம நீ அந்த புள்ளைய சீண்டி விட்ட, பிரச்சனை பண்ணிக்காத. இதெல்லாம் உனக்கு நல்லதில்ல, உன் வேலைக்கு நல்லதில்ல. கேட்க மாட்டியா நீ? என்னங்க வாக்குவாதம்? மகா, அம்மா நீ எப்ப வந்த? ஏமா வந்தது வராதமா அழுவுற? என்னமா ஆச்சு? ஓவரா நடிக்கிறாளே. அழுத ஆர்ப்பாட்டம் செஞ்சு இவ அப்பாவை ஏமாத்திடுவா போல இருக்கு. என்னமா ஆச்சு? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்பாவுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குல்ல? என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு புரியல, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குற? நீங்க வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டிட்டு வரணும், அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தீங்க. அந்த சின்ன ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியலப்பா. அத நினைச்சாதான் எனக்கு அழுகையும் ஆத்திரமும் வருது. அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காதம்மா. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க சொன்னதும் அம்மாவுக்கு தெரியாம புடவை எடுத்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பினா வாசல் வரைக்கும் வந்துட்டு அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்ப்பா. என்கிட்ட இருக்கிற பட்டு புடவைய பார்த்துட்டு இதை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு விசாரிச்சாங்க. ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லியும் அவங்க நம்பவே இல்லை. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவ்வளவு காஸ்ட்லியான புடவைய யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு அம்மா என்ன துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. வேற வழியே இல்லாம நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னேன்.
உடனே பத்திரகாளியா மாறி என் அடி பின்னி எடுத்துட்டாங்கப்பா. இனி இந்த புடவைய நீ பார்க்க கூடாதுன்னு பரன் மேல தூக்கி போட்டுட்டாங்கப்பா. அதனாலதான் என்னால உங்க ஆசைய நிறைவேற்ற முடியலப்பா. ஐம் சாரிப்பா. ஏமா திரும்ப திரும்ப அப்பாட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சுசீலாவுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நான் எதிர்பார்த்ததுதான். நீ ஒன்னும் வருத்தப்படாத. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லல்லப்பா. டேய், என்னடா என் பொண்ணு மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? சுசீலாவுக்கு என் மேல இருக்க கோவத்தினால அவ உன்னை இப்படி பண்ணிட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா, அம்மா உன்னை ரொம்ப அடிச்சாளா? அடிச்சது கூட பரவாயில்லப்பா. அடிக்கடி கட்ட முடியலனாலும் உங்க ஞாபகம் வரப்போலாம் அந்த புடவைய கையில எடுத்து பாத்துக்கலாம் நினைச்சேன். அதுக்கு கூட இப்ப வழி இல்லாம போயிடுச்சுப்பா. அதான் ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சரி சரி, அடாத அடாத. சுசீலாவும் சமாதானம் ஆவறதுக்கு ஒரு காலம் வருமா. அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். சார், குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். அதான் பேசிட்டியா, அப்புறம் என்ன பேச? சரி, உங்களை நல்லா ஏமாத்துறா. புடவைய பார்த்துட்டு அம்மா அடிச்சாங்கன்னு இவ சொன்னது, அத பரன் மேல தூக்கி போட்டுட்டேன்னு இவ சொன்னது எல்லாமே பொய் சார். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. அப்ப அதெல்லாம் போயினா எது நிஜம்? சார், நீங்க வாங்கி கொடுத்த புடவை பரனுக்கு போகல, பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஒரு லேடி கிட்ட அவ இந்த புடவைய வித்துட்டா சார். உனக்கு என் மேல 1000 கோவம் இருக்கலாம். அப்பா கூட நான் சேர்ந்தது உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதுக்காக நீ அபாண்டமா என் மேல பழி எல்லாம் போடாத. அப்பா வாங்கி கொடுத்த புடவைய நான் ஏன் விக்கணும்? அதானே. அதுவும் என் அப்பா எனக்காக கொடுத்த முதல் கிஃப்ட். கட்ட முடியலனாலும் காலம் முழுக்க அத பொக்கிஷமா பாத்து பண்ணி தவிர யார்கிட்டயும் விக்கலாம் மாட்டேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நல்லாவே நடிக்கிற மகா. ஆனா இதுக்கு மேல நீ நடிக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல. நாங்க இனிமே உன்னை நம்புறதாவும் இல்ல. ஏன்னா தப்பிக்கவே முடியாத அளவுக்கு நீ எங்க கிட்ட வசமா மாட்டிருக்க. அக்கா, மயிலு, அந்த புடவை கொடுங்க. அப்பா வாங்கி கொடுத்த முத கிஃப்ட பொக்கிஷமா பாத்துப்பேன்னு பெருசா பேசுன. அந்த கிஃப்ட் இங்க எப்படி வந்துச்சு? பரன்ல இருந்து கால் முளைச்சு கீழே குதிச்சு இவ்வளவு தூரம் நடந்து வந்துருச்சா? சந்தேகமே வேணாம் சார். இது நீங்க வாங்கின பட்டு புடவை தான். பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டே இவ எந்த ஃபங்க்ஷனுக்கு சார் போக போறா? இவளெல்லாம் யாரு கூப்பிட போறா? இந்த புடவையை இவ பீரோல பூட்டி வைக்கிறதுல இவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் இத வித்து காசாகணும்னு இவ முடிவு பண்ணிட்டா. ஒரு கிரிமினலோட புத்தி அப்படிதானே சார் வேலை செய்யும்? சார், மார்க்கெட்ல இருக்க ஒரு லேடி கிட்ட தான் அவ இந்த புடவைய வித்திருக்கா. 40,000 ரூபாய் புடவைய அந்த லேடி கிட்ட மணி அக்கா வெறும் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. யாருக்கோ வித்த புடவை எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேரும்? அதெல்லாம் இவ எதிர்பார்க்கவே இல்ல. அந்த இடத்துலதான் இவன் நல்லா மாட்டிக்கிட்டா. இந்த மாதிரி ஒரு கிரிமினலை தான் சார் இவ்வளவு நாளா நீங்க உங்க பொண்ணுன்னு நம்பிட்டு இருந்தீங்க. உங்களை சொல்லி தப்பே இல்ல. பொண்ணு பாசத்தால நீங்க இப்படி எல்லாம் ஏங்கி தவிக்கிறீங்க. அந்த பாசத்தை தான் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறதெல்லாம் பெரிய பாவம் சார். அந்த பாவத்தை தான் இவ இத்தனை நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் நடத்துற நாடகம் எல்லாம் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா மேல இருக்கிற சாமிக்கு தெரியும்ல. அதான் சரியான நேரமா பார்த்து சாமி இவளோட வேஷத்தை கலைச்சிடுச்சு. இப்ப வாத இவ ஒரு ஃப்ராடுங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். அப்பா, இவ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலப்பா. நான் இந்த புடவைய விக்கலப்பா. உங்களையும் என்னையும் பிரிக்கணும்டா இவ ஏதோ சதி பண்றப்பா. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கப்பா.
சரி, நான் சொல்றத யாரும் நம்ப வேணாம். சார் வாங்கி கொடுத்த புடவை இங்க எப்படி வந்துச்சு? அதுக்கு மட்டும் நாங்க நம்புற மாதிரி ஒரு பதில சொல்லு. போதும், நாங்க நம்பிடுறோம். உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். இந்த புடவை என் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்த புடவை இல்ல. அதே டிசைன்ல இருக்க வேற ஒரு புடவை. சார் இல்ல சார், அது மயிலே, நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட. இது என் பொண்ணுக்காக நான் பேச வேண்டிய நேரம். புதமணி, உயிருள்ள மனசுனே இந்த உலகத்துல 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த புடவை இருக்கக்கூடாதா? ஆண்டவர் இப்பதான் தான் பிரிஞ்சிருந்த பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஏன் நோண்டி நோண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சாதாரண ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணை கிரிமினல் நிரூபிக்க பாக்குறியா? நீ சொல்றதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. சார் இல்ல சார், நான் இத வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. நீ என் பொண்ணு ஒண்ணு ஒன்ன மாதிரி இல்ல. போய் சொல்லிட்டு லீவு போடுறது, எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா நடிச்சு நாடகம் போடுறது, உன்ன மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் சுட்டு போட்டாலும் இவளுக்கு வராது. அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். என் பொண்ணு ஒரு அப்பாவி, இன்னசென்ட். அவளை போய் ஃப்ராடு கிரிமினல் வாய் கூசாம பேசுற. பாரு, என் பொண்ணு சொன்ன மாதிரி உனக்கு அவளையும் பிடிக்கல, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததும் பிடிக்கல. அதான் எங்களை எப்படியாவது பிரிச்சு விடணும்னு ஆரம்பத்துல இருந்தே நீ சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. மயிலே, உனக்கு எனக்கு நடுவுல வேற ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணா செய். நீ ஏன் நானான்னு பாத்துருவோம். ஆனா என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அதுல நீ குளிர் ஆயலான்னு நினைச்ச, இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். என் பொண்ணு விஷயத்துல இனிமே நீ தலையிடவே கூடாது. நான் கூப்பிடுறப்ப என் பொண்ணுக்கு எனக்கு நீ எடுப்பு வேலை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட சொல்ல வச்சிடாத. அப்பா, இவ இந்த புடவைய காட்டி என் மேல பழி போட்டோன்னு எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சுப்பா. இவ பேச்சு நம்பி என்ன வெறுத்துருவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஏய், என்னம்மா பேசுற நீ? என் பொண்ணுமா, என் ரத்தம். உன்ன போய் நம்பாம எவ்வளவு ஒருத்திய நான் ஏன் நம்ப போறேன்? இவெல்லாம் ஒரு ஆளே இல்லம்மா. இவ ஏதோ சொல்லிட்டான்றதுனால நீ டிஸ்டர்ப் ஆயிடாத. இனிமே உன் லைஃப்ல இப்படி ஒரு அசிங்கம் நடக்கவே நடக்காது. அதுக்கு அப்பா உத்தரவாதம் தரேன். வா உள்ள போலாம். நீ வாமா உள்ள போ. அப்பா நீங்க உள்ள போங்கப்பா, நான் அதை வந்துடுறேன். என்கிட்ட மோதுனா கடைசியில தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் மயில. இதுக்கு மேலேயும் முட்டாள்தனமா எதையும் முயற்சி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். காசி வரேன். அத போற பாரு, அவதான் குருமூர்த்தி பொண்ணு மகா. நான் கேட்ட பொண்ணு இவதான் உனக்கு நிச்சயமா தெரியும்ல. ஆளை மாத்தி சொன்ன அப்புறம் பின்னாடி சிக்கலாயிடும். உனக்கு சந்தேகமே வேணாம். இந்த ஸ்டேஷன்ல தான் எங்க அண்ணன் கான்ஸ்டபிளா இருக்காரு. அவரை பார்க்க வந்தப்பதான் இந்த பொண்ணை காட்டி தான் குருமூர்த்தி பொண்ணுன்னு சொன்னாரு. அதனாலதான் நானும் உறுதியா சொல்றேன். ஓகே சக்திவேல், தேங்க்ஸ். இனிமே நான் பாத்துக்கிறேன். காசி, அந்த பொண்ணை பத்தி நீ எதுக்கு விசாரிக்கிற? சக்தி,
தகவல் கொடுத்ததோட ஒரு ஃப்ரெண்டா உன் வேலை முடிஞ்சது. ஏன் எதுக்குன்னு உன் போலீஸ் புத்தியை என்கிட்ட காட்டக்கூடாது. புரிஞ்சுதா? கிளம்பு. ம். மா மா அம்மா 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 அக்கா, அம்மா எங்கக்கா?